செங்கோட்டையனுக்கு அவங்க தொகுதியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். தொகுதியில் கருப்பணன் ஒருத்தரை நிறுத்தி செங்கோட்டையனுடைய அரசியல் வாழ்க்கையை காலி பண்ணுவதற்கு எடப்பாடி முயற்சி செய்கிறார் என்ற வருத்தம் செங்கோட்டையனுக்கு இருக்கு. செங்கோட்டையனால தான் அரசியலுக்கு வந்தவர் எடப்பாடி. அப்ப அரசியலுக்கு வந்த குருவையே காலி பண்றதுக்கு எடப்பாடி முயற்சித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஜெயலலிதாவை தேடி மோடி வந்து காத்திருந்த காலம் என்ன, ஜெயலலிதாவை தேடி அத்வானி வந்து காத்திருந்த காலம் என்ன, இதெல்லாம் போய் வந்து காத்திருந்தா கூட உங்களோட கூட்டணி கிடையாதுன்னு விரட்டி விட்டு தனியாக ஜெயிச்ச ஜெயலலிதாங்க இன்றைக்கு அதிமுக நாங்கள் வந்து விஜயோட கூட்டணி வைக்க போகிறோம், நாங்கள் சீமானோட கூட்டணி வைக்க போகிறோம், நாங்கள் வந்து இது வைக்க போகிறோம்னு சொல்லி அவர்கள் பின்னால் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி தலைவர் அதிமுக எங்கே? நீ நல்ல எலெக்ஷன்ல விளையாடு. திமுகவுக்கு போகக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளையும் தலித் வாக்குகளையும் பன்னிய வாக்குகளையும் மொத்தமா பிரிச்சு எடுத்து திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு பிளான் பண்ண. இதுதான் அங்க விஜய் கொடுக்கப்பட்ட அஜெண்டா. ஒய்பிளஸ் செக்யூரிட்டி சீமானை கொடுத்தாங்களா? வேற யாருக்காக கொடுத்தாங்களா? வேற ஏதாவது இந்த எதிர்கட்சி தலைவருக்காக கொடுத்துருக்காங்களா? சொல்லுங்க, யாருக்காக கொடுத்துருக்காங்களா? அப்புறம் இது வரைக்கும் விஜய் வந்து மோடியை பற்றியோ அமித்ஷா பற்றியோ ஒரு வார்த்தை குற்றச்சாட்டு சொல்லி பேசியிருக்காப்லையா? மும்மொழி கொள்கையை பற்றி பேசியிருக்காப்லையா? நான் தான் முதலமைச்சர் சொல்றீங்கல்ல, நீங்க வந்து பாருங்க, 1 கோடி பேர் உறுப்பினர் வச்சிருக்கீங்களா விஜய்? நான் கேட்குறேன், விஜய் நீங்க 1 கோடி பேர் உறுப்பினர் வச்சிருக்கீங்க, நீங்க எந்த இடத்துலையும் போட்டியிடல. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? ஒரு தொகுதிக்கு 234 தொகுதியில் 40,000 பேர் உங்க மெம்பரா இருக்கணும். அப்பதான் 1 கோடி பேர் வரும். அந்த 40,000 பேர் ஓட்டை நோட்டாவில் போட வச்சிருக்கணுமா இல்லையா? எதுக்கு 5,500 ஓட்டு தான் நோட்டா கொடுத்துச்சு ஈரோடு எலெக்ஷன்ல. அப்ப 3.9% தானே உங்களுடைய வாக்கு. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா? அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். அதிமுகவில் என்னதான் நடக்குது, அதிமுக பிளவுபட போதா அப்படிங்கிறத நம்ம நிறைய விவாதங்கள்லையும் நேர்காணல்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் அதற்கு பின்னாடி செங்கோட்டையன் அவர்களை யார் இயக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. பாஜக இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக இது எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு நேச்சுரலாகவே ரொம்ப ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியாக தான் அதிமுக இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி. ஓகே. ஜெயலலிதா அம்மா அவர்களால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக உருவாக்கப்பட்ட வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி. ஜெயலலிதா அவர்கள் கடைசியாக வாங்கிய வாக்கு வங்கி 44%. மக்களது தனியாக நின்று வெற்றி பெற்றது 44%. அப்ப இது இப்படிப்பட்ட ஒரு கட்சியை இன்னைக்கு வந்து அவரது மறைவுக்கு பின்பு சசிகலா அவர்கள் அந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணக்கூடிய சூழல்ல அது கேஸ்ல மாட்டி அவங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழல் வந்தது. எடப்பாடிக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஏலத்தில் எடுத்தார். ஏலத்தில் எடுத்து எடப்பாடி அவர்கள் 4.5 ஆண்டு காலம் பிஜேபியினுடைய தயவில் ஆட்சி செய்தார். கூட இருந்த ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் இணைந்து 2021 ஆண்டு தேர்தலை சந்தித்தார்கள். அப்ப அந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 63 சீட்டுகளை வென்றெடுத்தார்கள். 2ஆம் இடத்திற்கு எதிர்கட்சி நிலைமைக்கு வந்தாங்க. அப்ப வந்து பிஜேபியோட கூட்டணி வைத்து வந்தார்கள். ஆனா தொடர்ந்து ஒரு 10 தேர்தல்கள்ல தோல்வியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெற்றார். இன்றைக்கு ஒரு இடைத்தேர்தலில் கூட நிற்க முடியாத அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னைத்தானே வலிமை இழந்து நாங்க நிக்கல, இவங்க நிக்கலாம், நானும் நிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு போய்விட்டது. பணப்புழக்கம் தான் அங்க அதிகமா இருக்கும், அதை காரணமா கொண்டு நாங்க தவிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க கட்சி ஏடிஎம்கே ஆளுங்கட்சியா இருக்கும்போது பணப்புழக்கம் இல்லையா என்ன? இவங்களுக்கு பணம் கொஞ்சமா இருக்கான்னு அப்ப அதை உணர்ந்துட்டாங்களா? கட்சி வந்து ரொம்ப வலிமையாக்கிட்டு இருக்கு அப்படிங்கறது. அதாவது அது கிடையாது. பணப்புழக்கம் இருந்தாலும் இவர்களால் வெற்றி பெற முடியாது என்ற நிலைமைக்கு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தள்ளப்பட்டிருக்கு. மக்கள் மத்தியிலே தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார்கள். என்றைக்கு இவர்கள் பிஜேபியோடு கூட்டணி வைத்தார்களோ, என்றைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களது அந்த இனிமேல் பிஜேபியுடன் கூட்டணி இல்லை என்று சொன்ன அந்த வார்த்தையை மீறி பிஜேபியுடன் கூட்டணி வைத்து தங்களது தனித்தன்மை இழந்தார்களோ, அன்றைக்கே வந்து அதிமுக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கை இழந்துவிட்டது. ஓபிஎஸ் தனியா போனார்,
டிடிவி தினகரன் தனியாக போய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, சசிகலா தனியாக இருக்காங்க. இந்த 3 பேர் போனது ஒரு தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு இழப்பை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்படுத்தி இருக்கிறது வெளிப்படையான உண்மையா இருக்கு. ஆனா அந்த 3 பேரும் சேர்ந்து அந்த இழந்த ஓட்டை தங்கள் பக்கம் வைத்தார்களா என்றால் இல்லை. அதையும் அவங்க தவற விட்டாங்க. அங்க யாருக்கு விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அங்க பிஜேபிக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. அப்ப பிஜேபி அவர்களை வந்து கபலீகரம் செய்து விட்டார். ஓபிஎஸ் பிஜேபியுடைய பக்தராகவே மாறி போயிட்டார். டிடிவி தினகரன் ஒட்டுமொத்த என்டிஏ தூதுவராக மாறிவிட்டார், மோடியினுடைய தூதுவராக மாறிட்டார். அண்ணா இந்நேரம் இருந்திருந்தா மும்மொழி கொள்கையை வரவேற்றிருப்பாருன்னு சொல்ற அளவுக்கு மாறிட்டார்ல. அந்த அளவுக்கு அப்ப எந்த அளவுக்கு வந்து பதவி ஆசை, தன் மீது இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை கேஸ், இதெல்லாம் வந்து டிடிவி தினகரனை ஒரு அரசியல்ல அம்மா பேர்ல வச்சு கட்சி நடத்தக்கூடிய ஒரு டிடிவி தினகரன் அரசியலுக்காக தனது சுயநலத்திற்காக கொள்கைகளையே அடகு வைக்கக்கூடிய நிலைமைக்கு டிடிவி தினகரன் போய்விட்டார். அப்ப மக்கள் எப்படி மதிப்பாங்க? ஓபிஎஸ் எப்படி மக்கள் மதிப்பாங்க? புரியுதானா? இவங்க எல்லாரும் சேர்ந்து தானே சார் ஒன்றிணைந்த அதிமுக ஒரே நேர்கோட்டில் பயணிப்போம் அப்படின்ற ஒருங்கிணைந்த அதிமுக வந்து ஆல்ரெடி வந்து நீங்க வந்து ஒருங்கிணைந்த அதிமுக எப்படி இருக்கணும்? திராவிட சித்தாந்தத்தை எம்ஜிஆர் விட்டு கொடுத்தாரா? கிடையாது. திராவிட சித்தாந்தத்தை ஜெயலலிதா அவர்கள் விட்டு கொடுத்தாரா? கிடையாது. 2 பேரும் விட்டு கொடுக்கல. 2 பேரும் ஃபைட் பண்ணாங்க. 50% இடஒதுக்கீடு கொடுத்தது எம்ஜிஆர். அந்த 50% இடஒதுக்கீடு 69% மொத்த 69% கெசட்ல கொண்டு போய் பப்ளிஷ் பண்ணி அதுக்கு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தது ஜெயலலிதா அவர்கள். காவிரி உரிமையா இருக்கட்டும், முல்லை பெரியார் உரிமையா இருக்கட்டும், எதையுமே அவர்கள் விட்டு கொடுக்கல. மத்திய அரசோடு இணக்கமான சூழல் இருக்குமே வெளியே மொழி பிரச்சனையில அவங்க விட்டு கொடுத்தது கிடையாது. இருமொழி கொள்கையில விட்டு கொடுத்தது கிடையாது. மத்திய மாநில சுயாட்சியில விட்டு கொடுத்தது கிடையாது. மாநில சுயாட்சியில விட்டு கொடுத்தது கிடையாது. அப்ப இப்ப எல்லாத்துலயுமே எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் ஸ்ட்ராங்கா நின்றுருக்காங்க. ஸ்ட்ராங்கா நின்று போராடி உண்ணாவிரதம் இருந்து அரிசியை வாங்கினவர் எம்ஜிஆர். உண்ணாவிரதம் இருந்து காவிரி நீரை திறந்து வைக்க உண்ணாவிரதம் இருந்தவர் ஜெயலலிதா. ஸோ இப்படி எல்லாத்துலயுமே இருந்தவர்கள். இன்றைக்கு பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் எம்ஜிஆர். நூற்றாண்டு விழா நடத்தி, பெரியார் நூற்றாண்டு விழா நடத்தி, அப்பெல்லாம் நான் வந்து 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு தெரியும், நாங்கெல்லாம் லை இப்படி போடுவோம், லை பழைய தமிழ் எழுத்து. அப்பதான் வந்து எம்ஜிஆர் வந்து எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டாடுறாரு. அப்ப வந்து இந்த லைய மாத்திரம் எதுக்கு மாத்திரம் அப்ப தெரியல. ஆனால் பெரியார் கொடுத்த தமிழ் எழுத்து சீர்திருத்தம் யூனிகோடுக்கு ஈக்குவலா இருக்கு. இன்றைக்கு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் யூனிகோடுக்கு பெரியார் கொடுத்த எழுத்து சீர்திருத்தம் இன்னைக்கு வந்து மேட்ச் ஆகுது. அப்படின்னா அது பெரியாருடைய ஆழ்ந்த சிந்தனை, தமிழ் மீது உள்ள பற்று, அதை எம்ஜிஆர் செயல்படுத்திய விதம். இன்னைக்கு பெரியார் படம் இருக்கா? ஐடிஎம்கே போஸ்டர்ல பெரியார் படம் இருக்கா? எம்ஜிஆர் படமே இத்தினுண்டா போயிடுச்சு. ஜெயலலிதா படம் இத்தினுண்டா போயிடுச்சு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவுடைய படம் இருக்கா? அண்ணா படமே இல்ல, அண்ணா படமே கிடையாது. எம்ஜிஆர் படம், அண்ணா படத்தை விடுங்க, பெரியார் படத்தை விடுங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா படமே போடவே இருந்தா செங்கோட்டையன் பிரச்சனை பண்ணாங்க. எடப்பாடி தான் இன்னைக்கு முக்கியம். அப்ப எடப்பாடி இன்னைக்கு முக்கியம் அப்படின்னா ஓகே, டெட் லீடர்ஸ் கேனாட் லீட் அ பார்ட்டின்றான் எடப்பாடி சார்பா பேச வரக்கூடிய மீடியாவில் வரக்கூடிய ஆளுங்க. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இல்லாத பார்ட்டி மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? எப்படி ஏற்றுக்கணும்? எம்ஜிஆரை வச்சுதான் இன்னைக்கு பார்ட்டி, ஜெயலலிதா வச்சுதான பார்ட்டி, ஏடிஎம்கே என்ற பார்ட்டி. திராவிட சித்தாந்தத்தை பிஜேபி அடகு வச்ச பிறகு அப்புறம் ஏடிஎம்கே எப்படி உயிர் வாழும்? இல்ல, சிக்கல்களா போய்கிட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படிங்கிறத முழுமையாக வெளியே என்னால் பேசவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள். அண்ட் உள்ளுக்குள்ளே நீங்கள் நேரடியாக போய் பேசலாமே அப்படின்னாலும் நேரடியாக சந்திக்க முற்பட மாட்டேங்கிறாரு. ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நேற்று அப்பாவு அவர்களுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வந்து நானும் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த போக்கை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவதுங்க, செங்கோட்டையனுக்கு அவங்க தொகுதியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். தொகுதியில கருப்பணன் ஒருத்தரை நிறுத்தி செங்கோட்டையனுடைய அரசியல் வாழ்க்கைய காலி பண்ணுவதற்கு எடப்பாடி முயற்சி செய்கிறார் என்ற வருத்தம் செங்கோட்டையனுக்கு இருக்கிறது. செங்கோட்டையனாலதான் அரசியலுக்கு வந்தவர் எடப்பாடி. அப்ப அரசியலுக்கு வந்த குருவையே காலி பண்றதுக்கு எடப்பாடி முயற்சித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எடப்பாடிய மக்கள் எப்படி நம்புவாங்க? சசிகலா உங்களை முதலமைச்சர் சசிகலாவை காலி பண்ணிட்டீங்க. ஓபிஎஸ் வந்து உங்களுக்கு முதலமைச்சர் பதவி விட்டு கொடுத்தார், ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை கொடுத்தாரு, ஓபிஎஸ் தூக்கி எறிஞ்சிட்டீங்க. உங்களை எதிர்த்து பிஜேபி எதிர்த்து பேசின அத்தனை பேரையும் கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க. கேசி பழனிசாமி,
இவர் நம்ம சேலம் பெங்களூரு புகழேந்தி. புகழேந்தி, அன்வர் ராஜா, இந்த மாதிரி ஏகப்பட்டவரை நீக்கிட்டீங்க. அப்ப உங்களை எதிர்ப்பவர்களையும் பிஜேபி எதிர்ப்பவர்களையும் நீங்கள் கட்சியை விட்டு தூக்குறீங்க. உங்களை சுத்தி இருக்கவன் எல்லாருமே வந்து இப்ப பிஜேபியில ஜாலரா அடித்துக் கொண்டிருந்த RSS குரூப் தான் இப்ப எடப்பாடியை சுத்தி இருக்கு. எடப்பாடிக்காக பேச வரக்கூடிய, மீடியால பேச வரக்கூடிய அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் கூட தகுதி இல்லையா? அதிமுக ஒருத்தர் கிடையாதா? அதிமுக ஆட்சிக்கு வந்தோடனே MLA-க்கள், MP-க்கள், அமைச்சர்களா வர்றதுக்கு 1000 பேர் இருக்காங்க. செல்லூர் ராஜ் சொல்றாரு 90% அதிமுக தொண்டர்கள் பிஜேபி விரும்புறாருன்னு சொல்றாரு. பாஜகவோட கூட்டணி வச்சா என்ன தப்புன்னு வர என்ன தப்புன்னு கேக்குறாரு. செங்கோட்டையன் வேற எந்த யூடியூப் சேனலும் பேட்டி கொடுக்க மாட்டாரு, எந்த டிவிக்கு பேட்டி கொடுக்க மாட்டாரு. ஆனா சாணக்கிய விழாவுக்கு மட்டும் எப்படி போனாரு? அங்க போய் எப்படி பேசினாரு? அங்க போய் மோடி எப்படி புகழ்ந்தாரு? வேலுமணி, தங்கமணி பெரும்பாலும் இவங்களதான் பார்த்திருப்போம். செங்கோட்டையன் அந்த இடத்துல பாக்குறது புதுசா இருக்கு. இவங்க எல்லாருமே வந்து பிஜேபியுடைய கண்ட்ரோல்ல இருக்காங்க. அப்ப நீங்க யார்? உங்களை சுத்தி RSS கேங் இருக்கு, உங்களை சுத்தி ADMK பேசக்கூடிய யாருமே இல்ல, உங்களை சுத்தி பேசுறவங்க அத்தனை பேருமே RSS காரர்கள் தான் உங்களை சுத்தி பேசுறாங்க. இப்ப நீங்க RSS கண்ட்ரோல்ல தான் இருக்கீங்க. மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க? மக்கள் எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள்? எப்படி திமுகவை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தலைவராக, வலிமையான தலைவராக எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அப்போ உங்களுக்கு நீங்களே புலி பறிச்சுட்டு மக்களை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? திமுகவுடைய ஆன்டி இன்குபன்சி, திமுகவுடைய ஆட்சியினுடைய நிர்வாக சீர்கேடு, திமுகவுடைய அதிகமாக கடன் வாங்கிட்டாங்க, திமுக வந்து சொத்து வரியை உயர்த்தி விட்டது, திமுக மின்சார கட்டணத்தை உயர்த்தி விட்டது, திமுகவோட சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இதெல்லாம் சொல்லி இதனால வந்து நம்ம ஜெயிச்சிடலான்ற பயற்கனவு கண்டு கொண்டிருக்காரு எடப்பாடி. 20% வாக்கு இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு. 44%, 24% எங்க போச்சு? எங்க போச்சு? உங்களை ஆதரித்து ஓட்டு அளித்த இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு திமுகவிடம் சென்று விட்டார்கள். உங்களை ஆதரித்து வாக்களித்த தலித்து மக்கள் இன்றைக்கு வந்து திமுகவிடம் சென்று விட்டார்கள். உங்களை ஆதரித்து வாக்களித்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட விளிம்புநிலை மக்கள் இன்றைக்கு நீங்க 10% இடஒதுக்கீடை கொடுத்து அவர்களை தனிமைப்படுத்தி மற்ற கட்சிகளிடம் ஓட வைத்து விட்டீர்கள். இத்தனையும் பண்ணிட்டு 20% ஓட்டு உங்களை விட்டு போயிடுச்சு. OPS நீக்கிட்டீங்க, சசிகலாவை நீக்கிட்டீங்க, டிடி விதினர் நீக்கிட்டீங்க, 3 பேர் சங்கியாகி மாறிட்டாங்க. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அந்த ஓட்டு போச்சுல்ல. அப்ப இத்தனையும் போன பிறகு 20% ஓட்டு நிக்கிறான் ADMK அப்படின்னா ADMK-னுடைய ஸ்ட்ராங்கான தொண்டர்கள் இல்ல இவ்வளவு, அதாவது ADMK-னுடைய தொண்டர்கள் அதிமுகவை நேசிப்பவர்கள், எம்ஜிஆரை நேசிப்பவர்கள், ஜெயலலிதாவை நேசிப்பவர்கள், ரெட்டலையை நேசிப்பவர்கள், இவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு 20% வாக்குகளோட அதிமுகவிடம், எடப்பாடியிடம் இருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி செய்யக்கூடிய இந்த காரியம் பிஜேபியுடன் மறைமுக கூட்டணி, செங்கோட்டையன் வைத்திருக்க நேரடி கூட்டணி, வேலுமணி, தங்கமணி, செல்லூர் ராஜு, உதயகுமார் வைத்திருக்க நேரடி கூட்டணி எல்லாம் சேர்ந்து கடைசியில நீங்க என்ன பண்ண போறீங்க? NDA-ல ஒன்னாவது பார்ட்னரா போய் சேர போறீங்க. அதான் போறீங்க. ஒரு ஆள் வந்து பேசுறாரு, அதிமுக சார்பாக வந்து பேசக்கூடிய சேலத்துல இருந்து ஒருத்தர் வந்து பேசுறாரு டிவியில. என்ன சொல்றாரு? எங்களுக்கு முதல் சாய்ஸ் விஜய், 2ஆம் சாய்ஸ் சீமான், 3ஆம் சாய்ஸ் பிஜேபி. எப்படிப்பட்ட கட்சின்னு பாருங்க. ஜெயலலிதாவை தேடி மோடி வந்து காத்திருந்த காலம் என்ன? ஜெயலலிதாவை தேடி அத்வானி வந்து காத்திருந்த காலம் என்ன? இதெல்லாம் போய் வந்து காத்திருந்தா கூட உங்களோட கூட்டணி கிடையாதுன்னு விரட்டி விட்டு தனியார் நிச்சயிச்ச ஜெயலலிதாங்க இன்றைக்கு அதிமுக நாங்க வந்து விஜயோட கூட்டணி வைக்க போறோம், நாங்க சீமானோட கூட்டணி வைக்க போறோம், நாங்க வந்து இது வைக்க போறோம்னு சொல்லி அவர்கள் பின்னால் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி தலைவரான அதிமுக எங்க? நீ பிச்சை எடுத்தால் உன்னை எப்படி தலைவனாக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? நீ வந்து செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டியா மக்கள்கிட்ட? 4.5 ஆண்டு காலம் பிஜேபியுடைய மக்கள் விரோத கொள்கைகளுக்கு நான் ஆதரவாக இருந்தேன், மக்கள் என்னை மன்னித்து விடுங்கள் கேட்டீங்களா? 4.5 ஆண்டு காலம் நான் சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்பட்டேன், மக்கள் என்னை மன்னித்து விடுங்கள் கேட்டீங்களா? உங்களோட மன்னிப்பு என்ற வார்த்தை வருதா? ஜெயலலிதா இருந்து வந்த மன்னிப்பு என்ற வார்த்தை உங்கள்கிட்ட வருதா? எம்ஜிஆரிடம் இருந்து வந்த மன்னிப்பு என்ற வார்த்தை உங்கள்கிட்ட வருதா? நீங்க எம்ஜிஆரை விட ஜெயலலிதாவோட பெரிய தலைவரா? நீங்க பெரிய தலைவரா? உங்களுடைய பேச்சில், துணியில் ஆணவம், அகங்காரம் ஒட்டுமொத்தமா தெரியுது. எப்படி மக்கள் ஏற்றுக்கோங்க உங்கள்கிட்ட? புரியுது. வெறும் திமுக எதிர்ப்பை மட்டுமே வச்சு மக்களை கவர்ந்துடலாம்னு நினைக்கிறாருன்னு சொன்னீங்க. திமுக எதிர்ப்பையாவது இவங்க சரியா பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எங்க பண்றாங்க? திமுக எதிர்க்க வேண்டிய எத்தனையோ பிரச்சனைகள்
இவர்கள் வாதம் சொத்தை வாதமாக இருக்கு, வாதமே இல்லாமல கிடக்கு. ஏன்னா இப்போ சமீபத்தில் இடி ரைடு போயிட்டு இருக்காங்க டாஸ்மாக் ஊழல் குறித்து. அதை பற்றி பாஜகவினர் முற்றுகை போராட்டம் நடத்துகிறாங்க, டாஸ்மாக் முற்றுகை போராட்டம். அண்ட் விஜய் அவர்கள் குறித்து விமர்சிக்கிறாங்க, நிறைய சர்ச்சைகள் போய்கிட்டு இருக்கு. அதிமுக மட்டும் ஏன் இன்னும் அதை பற்றி விரிவாக எதுவும் பேசலை அப்படின்ற ஒரு டாஸ்மாக் எடுத்தா நீ பண்ண அவங்க பண்ண ஊழல் வந்துரும்ல வெளியே. அவங்க டாஸ்மாக்ல உத்தமமா நடந்துக்கிட்டாங்களா என்ன? அவங்க டாஸ்மாக்ல ஊழல் பண்ணவங்க தானே, அவங்களுக்கு பாம்பின்கால் பாம்பறியும். அதனால ஏதோ சொல்றதோட நிறுத்தியாச்சு, சரியாச்சு. அதனால ஊழல்ல வந்து இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தவங்களா. அதனால ஊழல்ல எதிர்ப்பதற்கு இன்னைக்கும் திமுக யாருக்கெல்லாம் கான்ட்ராக்ட் கொடுக்குது, அதிமுகவுடைய கான்ட்ராக்டர் தானே கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க தான் ஒழுங்கா பணம் கொடுக்குறாங்கன்னு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. நீங்க உங்களுக்கு எதிர்ப்பதற்கு என்ன லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கு அதிமுகவுக்கு? ஊழல்ல திமுகவை எதிர்ப்பதற்கு உங்களுக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கு? இல்ல. அப்ப வேற பிரச்சனை இல்லாத எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கா? உயர்கல்வித்துறை செயல்படாம இருக்கு, எதிர்க்க முடிஞ்சவங்களால. மின்சாரத்துறை வந்து நட்டத்துல ஓடுது, மிகப்பெரிய சிக்கல்ல இருக்கு, உங்களால எதிர்க்க முடிஞ்சா? நாங்க வந்தா மாற்றி அமைப்போம்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்க ஏற்கனவே 30 வருஷம் ஆண்டிருக்கீங்க, உங்களால ஒன்றும் மாற்றி அமைக்க முடியல. உங்களால சொல்ல முடியுமா? இன்னைக்கு போக்குவரத்து துறை பெரிய நஷ்டத்துல ஓடுது, அதை சரி பண்ண முடியும்னு எடப்பாடியால சொல்ல முடியுமா? பள்ளிக்கல்வித்துறை 45,000 கோடி ஒதுக்கீடு பண்ணா கூட இன்னைக்கு வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் அதிகமா இருக்காங்க. இன்னைக்கு வந்து கற்றல் குறைபாடு இருக்குதான் செய்யுது. அதை சரி பண்ணுவதற்கு இந்த ஸ்டெப் எடுங்கன்னு உங்களுக்கு சொல்லுவதற்கு என்ன லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கு? யாருக்கு இருக்கு? செங்கோட்டையனுக்கு இருக்கா? கல்வித்துறை அமைச்சராக இருந்தார்ல, செங்கோட்டையனால சொல்ல முடியுமா? இல்ல எடப்பாடியால சொல்ல முடியுமா? அப்ப திமுகவை எதிர்ப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கிறது. ஆனா அந்த காரணத்தை எதிர்த்து மக்களுக்காக பேசக்கூடிய சக்தியோ வல்லமையோ உங்ககிட்ட இருக்கா? திமுக இத்தனை பிரச்சனைகளையும் இன்றைக்கு முதலமைச்சர் சிறப்பாக தானே செயல்படுறாரு. இன்றைக்கு மக்கள் நல திட்டங்களை சிறப்பாக தானே அமல்படுத்திட்டு இருக்காரு. யாரும் செய்யாத திட்டங்களை இன்னைக்கு திரு மு க ஸ்டாலின் அமல்படுத்தி தானே இருக்காரு. சமூக நல திட்டங்கள் அமல்படுத்தி தானே இருக்காரு. கடனை வந்து ஜிடிபில 28% வரைக்கும் வாங்கலாம், 26% தானே வாங்கியிருக்காரு. அப்ப மேனேஜ் பண்ணிட்டு தானே இருக்காரு அவரு. வளர்ச்சி திட்டங்கள் ஆகல, வளர்ச்சி அடையல. அதனால வந்து பென்ஷன், ஓல்டு பென்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. உங்களால சொல்ல முடியுமா? நாங்க வந்தா பண்ணிடுறோம், நீங்க சொல்ல முடியுமா? எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்பான்ல, உங்களால பதில் சொல்ல முடியுமா? ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்த முடியல. 1.5 லட்சம் ஜாக்டோ ஜியா ஊழியர்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்தணும்னு போராடுறாங்க. அதுக்கு தீர்வு சொல்ல முடியுமா எடப்பாடியால? இல்ல சீமானால சொல்ல முடியுமா? இல்ல விஜயால சொல்ல முடியுமா? இல்ல அண்ணாமலையால சொல்ல முடியுமா? யாரால சொல்ல முடியும்? திமுகவை எதிர்க்கக்கூடிய எந்த கட்சிக்கும் திமுக இதுவரைக்கும் செய்த நல்ல விஷயங்களை எதிர்ப்பதற்கு வலு கிடையாது. திமுக செய்ய தேவைய விஷயங்களை சுட்டி காட்டுவதற்கு தகுதியும் கிடையாது, திறமையும் கிடையாது. திமுக இதெல்லாம் செய்தால் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்படி எல்லாம் செய்ய முடியும்னு சுட்டி காட்டக்கூடிய ஒரு தலைவனை சொல்லுங்க. அண்ணாமலையால சொல்ல முடியுமா? விஜயால சொல்ல முடியுமா? சீமானால சொல்ல முடியுமா? ஆனா இவங்க எல்லாருமே தானே தங்களை திமுகவினுடைய எதிர்க்கிறதுல நாங்க தான் ரொம்ப பிரதானமா எதிர்கட்சி மாதிரி செயல்படுறோன்ற பிம்பத்தை காட்டிக்கிறாங்க. திமுக சொல்லு, நான் அதான் கேட்கிறேன், மக்கள் சார்பா நான் கேட்கிறேன். புரியுது. திமுக அதிமுகவை தவிர்த்து 2 பேருமே வந்து மக்கள் நலத்திட்டங்களை, சமூக நலத்திட்டங்களை சிறப்பா செயல்படுத்திருக்காங்க. ஆனா வளர்ச்சி பாதைக்கு அந்த ஆட்சி முறை நிர்வாகம் கொண்டு போயிருக்கா? வரியை குறைச்சிருக்கா? 75 பப்ளிக் செக்டார் யூனிட் நஷ்டத்துல ஓடுது. அதை மீட்டெடுப்பதற்கு நான் டாக்ஸ் ரெவென்யூவை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா 10,000 கோடி தான் இருந்தது நான் டாக்ஸ் ரெவென்யூ. பப்ளிக் செக்டார் யூனிட்ல ஃபைன்ல பெனால்டில வரக்கூடிய ரெவென்யூ. அது இப்ப 20,000 கோடியா வந்திருக்கு, டபுள் ஆக்கியிருக்காங்க டிஎம்கே. ஆனா எப்படி டபுள் ஆக்கினாங்கன்னு இன்னும் ஒரு ஒயிட் பேப்பர் இல்ல. ஏதாவது பப்ளிக் செக்டார் யூனிட் நல்லா சிறப்பா செயல்பட்டு இருக்கு, எந்த விதமான அத்தாட்சியும் இல்ல. நான் டாக்ஸ் ரெவென்யூ இன்னைக்கு அதிகமா நீங்க கூட்ட மக்கள் மேல விதிக்கப்பட்ட ஈவி சுமை, மின்சார கட்டண சுமை, சொத்து வரி சுமை, இது எல்லாமே குறைக்க முடியும். அப்ப நான் டாக்ஸ் ரெவென்யூ கூட்டுறதுக்கு என்ன பட்ஜெட் இருக்கு, என்ன பிளான் இருக்கு? எங்க அண்ணாமலை சொல்லுங்க பாப்போம், எங்க எடப்பாடி பேச சொல்லுங்க, ஆட்சியில் இவ்வளவு நாள் இருந்தாருல பேச சொல்லுங்க, எங்க விஜய் பேச சொல்லுங்க, எங்க சீமான பேச சொல்லுங்க. யாருங்க நீங்க திமுகவை எதிர்த்து அரசியல் பண்றதுக்கு உங்கள்கிட்ட யாருக்காவது தகுதி இருக்கா அப்படின்னு பார்த்தா
எந்த இதுல அப்புறம் மக்கள் எப்படி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க? இல்ல, ஆனா ஏதோ ஒரு வகையில சீமான் அவர்களும் சரி, விஜய் அவர்களும் சரி, பாஜகவுடைய பி டீம் அப்படின்ட்டு முத்திரை குத்தப்பட்டவர்கள். அண்ட் இவங்க தொடர்ந்து நாங்க தான் திமுகவை எதிர்க்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்கோம், திமுகவுக்கான மாற்று சக்தி நாங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் பாஜகவும் அதை தான் பண்றாங்க. அதிமுக பிரதான எதிர்க்கட்சிங்க, அதை நம்ம மறுக்க முடியாது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவங்க முத்திரை குத்தப்பட்டவங்க இல்லமா, அவங்களால இறக்கி விடப்பட்டவர்கள். முத்திரை குத்தப்பட்டவர்கள் யாரோ முத்திரை குத்துனது மாதிரி நினைக்காதீங்க. அதுதான் உண்மையா? இறக்கி விடப்பட்டவங்க தான் தெளிவா தெரிஞ்சு போச்சு. சீமான் வந்து பெரியாரை தாக்குறது வந்து பிஜேபியுடைய கொள்கையை எடுத்து பேசுறாரு. விஜய் அவர்களை விஜய் வந்து என்னது இன்னைக்கு பேசினாரு, இன்னைக்கு அண்ணாமலை ஏதோ தாக்குனாருன்னு சொல்லி சொல்றாங்க. அண்ணாமலை எதிர்த்து டைரக்டா பேச முடியுமா விஜயால? அண்ணாமலை தலைவரா போச்சாரு. தலைவர் திமுகவுக்கு தலைவர் யாரு? விஜய். அப்ப விஜய் தானே சொல்லணும். தலைவர் பேசினா தலைவர் தானே பதில் சொல்லணும். அண்ணாமலை கேட்டிருக்காரு. அண்ணாமலை நாக்கு பிடிக்க சாகிற மாதிரி உன்னை கேட்டிருக்காரு. உண்மையை கேட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீ வந்து ஹோம் ஒர்க் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்றியா? நீ களத்துல நான் இறங்கி போராடுறேன்னு அவர் சொல்றாரு. இன்னைக்குதான் அவர் போராட்டத்துக்கு வந்திருக்காரு. அது 2வது விஷயம். களத்துல இறங்கி போராடுறேன்னு சொல்றாரு. நீங்க எல்லாம் பதில் சொல்லணும். எதுக்கு ஆனந்த் பேசுறாரு? நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி ஆளு. நம்ம 2 பேரும் கூட்டாஞ்சோறு போட்டு சண்டை போட்டுக்குவோம். நான் உனக்கு பின்னால இருந்து ஒய் பாதுகாப்பு பிரிவு கொடுப்பேன், செக்யூரிட்டி கொடுப்பேன். ஓகே, விஜய்க்கு கொடுப்பேன். நீ இறங்கி விளையாடு, நான் உன்னை அடிப்பேன், அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீ வந்து அழுகிற மாதிரி ஆளு. ஓகே, நான் உனக்கு வந்து ஆதவர்ஜனா மூலமா வந்து மார்டின் பணத்தை வந்து சேனலைஸ் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா எங்களுக்கு பிஜேபிக்கு 1000 கோடி கொடுத்துருக்காரு. அதே ஆதவர்ஜனா மூலமாக லாட்ரி பண்ணையார் மூலமா உனக்கு இந்த எலெக்ஷன் ஃபண்டிங் ஃபுல்லா நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவேன். நீ நல்லா எலெக்ஷன்ல விளையாடு. திமுகவுக்கு போகக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளையும் தலித் வாக்குகளையும் வன்னிய வாக்குகளையும் மொத்தமா பிரிச்சு எடுத்து திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு பிளான் பண்ண. இதுதான் அங்க விஜய் கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அந்த அஜெண்டா கரெக்டா செய்யறாரு. இவங்களுக்குள்ள சும்மா சண்டை போடுறதா நடிச்சுக்கிறாங்க. ஒய் பிளஸ் செக்யூரிட்டி சீமான் கொடுத்தாங்களா? வேற யாருக்காக கொடுத்தாங்களா? வேற ஏதாவது வந்து எதிர்கட்சி தலைவருக்காக கொடுத்துருக்காங்களா? சொல்லுங்க, யாருக்காக கொடுத்துருக்காங்களா? அப்புறம் இது வரைக்கும் விஜய் வந்து மோடியை பத்தியோ அமித்ஷா பத்தியோ ஒரு வார்த்தை குற்றச்சாட்டு சொல்லி பேசியிருக்காப்லையா? மும்மொழி கொள்கையை பத்தி பேசியிருக்காப்லையா? ட்விட்டர்ல ஒரு அறிக்கை விட்டா போதுமா? இங்க வந்து போராடிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ உட்காந்து தூங்கிட்டு அந்த பனையூர்ல உட்காந்துட்டு அறிக்கை விட்டுட்டு ட்விட்டர்ல உனக்கு ஜானவரை கேசாமியும் ஆதவர்ஜனாவும் பிகே எழுதி கொடுக்கறதா ட்விட்டர்ல போட்டு உட்காந்துருக்க. உனக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்கு? நீ என்ன மக்களுக்கான அரசியலை பேசுற? நீ என்ன மக்களுக்கான அரசியலுக்காக நீ நிக்கிற? சீமான் வந்து நீ கொள்கை வழிகாட்டி என்று சொன்ன பெரியாரை தாக்குறாரு, தரக்குறைவா பேசுறாரு, சொல்லாத சொல்றாரு, அவதூறு சொல்றாரு. ஒரு வார்த்தை உன்னால பேச முடிஞ்சா? நீ எப்படி திராவிட சித்தாந்தத்தை காப்பாத்துவ? என்ன மக்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு டெய்லி காலையில டீ கடையில போய் பேப்பரை படிச்சுக்கிட்டு நீ யாரு என்னன்னா கிளீனா சொல்லி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம தமிழ்நாடு மக்கள். அவ்வளவுதான். இந்த நடிகர்னால உங்களை மாதிரி ஊடகங்கள் வேணா போய் பின்னால போய் படம் பிடிப்பீங்க, ஓட்டு டிஆர்பி ஏத்திக்குவீங்க, விஜய் வரான்னு போடுவீங்க. ஓகே, வடிவேல் வந்தாரு, எல்லாரும் போட்டீங்க, ஜெயிச்சாரா? விஜயகாந்த் வந்தாரு, எல்லாரும் போட்டீங்க, 10% மேல போனாரா? பவன் கல்யாண் வந்தாரு, மிகப்பெரிய கூட்டம், மிகப்பெரிய இது, எங்க ஜெயிச்சாரு? 8% கூட வாங்கல சார். ஆனா இன்னைக்கு நின்ன தொகுதிகள் எல்லாத்துலயுமே வெற்றி பெற்றிருக்காருல்ல, ஒரு தோல்வி கூட இல்ல. கூட்டணியில வெற்றி பெற்றிருக்காங்க. கூட்டணியில தான் வெற்றி பெற்றிருக்கீங்க. கூட்டணி இல்லாம வெற்றி பெறலையே. கூட்டணினாலதானே வெற்றி பெற்றிருக்காரு. இல்லைன்னா எப்படி வெற்றி பெற முடியும்? அப்ப ஏடிஎம்கேட கூட்டணி போய் துணை முதலமைச்சர் வாங்கிட்டு செவனே கட்சியை கழிச்சிட்டு போயிருங்க. நான் தான் முதலமைச்சர் சொல்றீங்கல்ல, நீங்க வந்து பாருங்க. 1 கோடி பேர் உறுப்பினர் வச்சிருக்கீங்களா விஜய்? நான் கேக்குறேன், விஜய் நீங்க 1 கோடி பேர் உறுப்பினர் வச்சிருக்கீங்க. நீங்க எந்த இடத்துலயும் போட்டியிடல. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? ஒரு தொகுதிக்கு 234 தொகுதியில 40,000 பேர் உங்க மெம்பரா இருக்கணும். அப்பதான் 1 கோடி பேர் வரும். அந்த 40,000 பேர் ஓட்ட நோட்டால போட வச்சிருக்கணுமா இல்லையா? எதுக்கு 5,500 ஓட்டு தான் நோட்டாவுக்கு வந்துச்சு ஈரோடு எலெக்ஷன்ல. அப்ப 3.9% தானே உங்களுடைய வாக்கு. உங்களுக்கு வந்த ஓட்டு தானே நோட்டாவுக்கு வரும். ஏடிஎம் கேட்கறாங்க, டிஎம் கேட்கறாங்க, நோட்டாவுக்கு போடுவாங்களா ஓட்டு? பெரிய ஆளுங்கெல்லாம் போய் நோட்டாவுக்கு போடுவாங்களா? இளைஞர் தானே போடுவான். உனக்கு போடுற ஓட்டு அவ்வளவுதான், 3.9% தான், 4% தான். அதனாலதான் நீ பிகே தேடி ஓடுற, அதனாலதான் நீ வந்து ஆதவர்ஜனா தேடி ஓடுற, அதனாலதான் ஞானவரைக்கு ஓடுற. அப்ப உங்களுடைய லெவல் அவ்வளவுதான். இதுக்கு மேல ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஏறணும் அப்படின்னம்னா அது மக்களோட மக்களாக
நீ களத்துல இறங்கணும், மக்களுக்காக அரசியல் பேசணும், மக்களுக்காக அரசியல் இதய சுத்தியோட பண்ணணும், பிஜேபியுடைய வடிவம் இல்லாமல் வரணும், பிஜேபியை எதிர்க்கணும், திமுகவை எதிர்க்கணும், அதிமுகவை எதிர்க்கணும். அப்பதான் விஜய்க்கு கிரெடிபிலிட்டி வரும், இல்லைன்னா வராது. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம்.